ஏண்டா இதை சொல்லி தந்தாங்கன்னு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. என்ன சலாம் கொடுக்க வர்றவர் நினைச்சுவாரு, ஏதோ அவரால் முடிஞ்சதை கையில் வச்சுக்கிறவார். இவர் சலாத்தை கொடுக்கக்கூடியவர் யாரும் ஆலிமா இருப்பார். அவர் என்ன செய்வார், அந்த சலாத்தை கொடுத்து உள்ள வாங்கி அதையும் தெரியாம வாங்கி வைக்கிறதுக்கு தான் இதுதான் சலாம்னு சொல்லி தந்தாங்க. இப்படி ஒரு ஷேக்கனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தரல, இப்படிலாம் கை கொடுக்க சொல்லல. ஏன் அப்படி வாங்குறதுடைய விளைவுதான் சத்தியத்தை எடுத்து சொல்வதும் அழைப்பாக வைக்க முடியாததும் காரணமாச்சு. மறுக்க முடியுமா நம்மளால? ஒரு ஜிம்மா பள்ளியில இது உண்மை சம்பவம், பேர் ஊரும் கேட்காதீங்க. என்ன சில பேர்களை புண்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல விரும்பல. பயங்கரம் ஆக்ரோஷமா பேசுறாரு. எனக்கு தெரிந்த ஊருங்கிறனால நான் அதை சொல்றேன். ஆக்ரோஷமா பேசுறாரு, வட்டியை பத்தி பேசுறாரு. வட்டி வாங்கக்கூடியவன் எப்படி எழுப்பப்படுவான் தெரியுமா? சைத்தான் பிடித்தவன் போல் எழுப்பப்படுவான். குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு பின்னி எடுக்கிறார். மற்ற தவறுகளாவது 2 பேர் தான் தவறிழைப்பார்கள். ஆனால் வட்டிக்கு மட்டும் பார்த்தீர்கள் என்றால் வட்டி கொடுக்கக்கூடியவன், வாங்கக்கூடியவன், அதை எழுதக்கூடியவன், அதற்கு சாட்சியம் செய்யக்கூடியவன், இது அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹ் மத்தியிலே தண்டனைக்குரியவர்கள். பயங்கரமா பேசுறாரு. ஒரு அற்புதமான ஸ்பீச் பேசிட்டு ஒரு ஜிம்மாவெல்லாம் தொலை வச்சுட்டு முடிஞ்சு சாப்பாடு முத்தவள்ளி வீட்டில் சாப்பாடு. இந்த ஊரினுடைய வழக்கம் என்னன்னா, ஜிம்மாக்கு மட்டும் வெளியில இருந்து ஆள் வருவாங்க ஜிம்மா பயான் பண்றது. அந்த ஊருடைய வழக்கம், அந்த ஊர்ல அந்த பள்ளியினுடைய வழக்கம். பல பள்ளியில் ஜிம்மா நடக்குதுங்க. முத்தவள்ளி பாட்டில் எரிச்சு போயிட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்க. இவர் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. எல்லாம் போயாச்சு, இவர் பாட்டை தனியாக உட்காந்துக்கிறாரு. யாராவது சாப்பாடு கூப்பிடுவாங்க பார்த்தா எவனும் கூப்பிடல, யாருமே கூப்பிடல. இவர் பார்க்குறாரு, பாவம் பஸ்ஸுக்கு செலவழிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவுக்கு தான் அவர்கிட்ட காசு இருந்திருக்கு, அவ்வளவுக்கு தான் அவர் காசு இருந்திருக்குது. வெளியில போய் சாப்பாடு வாங்கி திங்கிற அளவுக்கும் காசு இல்லை. வெளியில போய் சாப்பாடு வாங்கி திங்கிற அளவுக்கும் காசு இல்லை. எப்பவுமே முத்தவள்ளி தான் கூட்டு போவாரு. இந்த முத்தவள்ளியும் கூட்டு போல. நம்ம தௌஹீத் சகோதரர் ஒருத்தர் தனியா இருக்காரு மனுஷன், என்னன்னு தெரியலையே. அவரு சுன்னத்துல் வல் ஜமாத் அடிப்படையில் பேசக்கூடியவர் தான். அப்படித்தான் பேசியிருக்காரு. சுன்னத்துல் வல் ஜமாத் பள்ளி தான் அது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவர் பக்கத்துல போய் சலாம் சொல்லிட்டு, அம்சா சாப்பிட்டேலாம். அவர் என்னதான் அந்த கெத்த விட்டு இருக்காங்க அப்படின்றார். சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, என்ன நீங்க பேசின பேச்சு அப்படி. என்ன சொல்றாரு, நம்ம தௌஹீத் சகோதரர் சொன்ன வார்த்தை, நீங்க பேசின பேச்சு அப்படி, சாப்பாடு உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்காது, வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் வயிறு நிறைய சாப்பாடை போட்டு கை நிறைய அவர்கிட்ட இருந்த காசை கொடுத்து, நீங்க பஸ்ஸுக்கு கூட செலவுக்கு இல்லாமல் வந்திருப்பிய, நல்லபடியா போயிட்டு வாங்க, அடுத்த ஜிம்மாக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க. இவர் நல்ல மனுஷன். சுன்னத்துல் வல் ஜமாத்தில் நிறைய ஆலிம்கள் நல்ல மனுஷர்கள். ஆனா அவங்க உண்மையை சொல்ல முடியாதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவனுங்க படுத்துற பாடு, இந்த முத்தவள்ளிகள் படுத்துற பாடு. அவர் சொல்றாரு, ஏன் எனக்கு சொல்லி விட்டாங்க, நீங்க வாங்க முத்தவள்ளி வீட்டில் சாப்பாடு எல்லாம் தருவாரு, உங்களுக்குள்ள தருவாருன்னு சொன்னாங்க. ஏன் முத்தவள்ளி தான் ஏன் இந்த ஊர்லயே வட்டி கொடுக்குறவர்? அவர் தொழிலே அதான். ஐயா நீ பாட்டில் அதை ஏறிக்கிட்டு நீங்க பாட்டில் இந்த பேடு போட்டீங்கன்னா அவர் உங்களை கூட்டு போவாரா? அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்டான். அந்த ஆலிம் சொன்ன வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ் அவர் இப்ப தௌஹீத் அடிப்படையில் தௌஹீதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆலிமாக மாறி இருக்கிறார் என்பது ஒரு தனிச்சிறப்பு. அந்த நிகழ்வு அவரை தௌஹீதின்பால் கொண்டு வந்தது. தௌஹீதினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பாளர் அவரை தௌஹீதின்பால் கொண்டு வந்து நிறுத்தி அவர் இன்றைக்கு தௌஹீதினுடைய மிகப்பெரிய பேச்சாளர். அல்லாஹ் போதுமான. நான் எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, சத்தியத்தை எல்லாரும் சொல்ல நினைக்கின்ற அத்தனை பேரும் டிபெண்டட், ஒருத்தரை சார்ந்திருந்தோம் என்றால், முத்தவள்ளியையோ ஜமாத் தலைவரையோ அதை கூட்டிட்டு போறவங்களையோ சார்ந்திருந்தோம் என்றால் நீங்கள் சத்தியத்தை சொல்ல முடியாது. அடுத்த வாரம் அதே பள்ளிவாசலுக்கு கூப்பிடணும்னா என்ன செய்யணும்? முத்தவள்ளி சொல்ற மாதிரி கேட்கணும். முத்தவள்ளி சொல்ற மாதிரி கேட்கணுங்க. இல்லைன்னா அந்த பள்ளிக்கு நீங்க போக முடியாது, கூப்பிட மாட்டாங்க. ஆனா நல்ல கை நிறைய கொடுக்குற பள்ளி. உண்மையிலேயே ஒரு தடவை ஜிம்மா பயான் ஒருத்தர் வந்துட்டு போறாருன்னா அவருடைய அப் அண்ட் டவுன் சார்ஜோட 1000 ரூபாய் கவர்ல வச்சு கொடுப்பாங்க. 1000 ரூபாய் என்பது ஆலிம்களுக்கு ஒரு பெரிய காசு. அது
ஒரு ஜும்மாக்கு மட்டும் வந்துட்டு போறான் தான் பெரிய காசு. டிபெண்ட். அதை விரும்ப ஆரம்பித்து விட்டோம் என்றால், அதை வாங்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாம் சத்தியத்தை சொல்ல முடியாது. உங்களுடைய கை ஏந்தக்கூடியதா இருந்துடக்கூடாது. அழைப்பாளர்களுடைய கை யாரும் ஏந்தாதீங்க. நீங்க வேலை பாருங்க, நேரத்தை ஒதுக்குங்க. அழைப்பு படிக்க நேரத்தை ஒதுக்குங்க. காலையில இருந்து சாயங்காலம் வேலை பார்க்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு உள்ளது கிடைச்சிருக்கா போதும். சாயங்காலம் ஃபுல்லா அல்லாஹ்வுடைய பணிக்காக ஒதுக்குங்க. நம்ம போறோம், காலையில ஃபுல்லா உழைக்கிறோம், மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. இந்த ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரத்தை என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வேன். நினைங்க. அப்படி நினைக்கின்ற போது, அப்படி செயல்படுகின்ற போது, நீங்க எவன் காசை நம்பி நிக்கல, எவன் சம்பளத்தை நம்பி நிக்கல, யாருகிட்டையும் போய் கைகட்டி நிக்க வேண்டிய தேவை இல்லை. இவன் சொல்றதான் கேட்கணுங்கிற தேவை நமக்கு இல்லை. அப்ப சத்தியத்தை மிக தெளிவாக எடுத்து சொல்வோம். சத்தியத்தை மிக தெளிவாக எடுத்து சொல்வோம். யாருக்கு பயப்பட மாட்டோம். அச்சமற்ற ஒரு தன்மை வரும். அச்சப்பட மாட்டோம். தெளிவா நிப்போம். வாடா பார்க்கலாம். நான் சொல்றது ஹக்கு, நான் சொல்றது உண்மை, நான் உண்மையில தான் நிற்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. உணவளிப்பவன் என்னுடைய ரப்பு, நீ இல்லை. அப்ப அந்த தன்மை வர வேண்டும் என்றால் யார்கிட்டையும் ஏந்திராது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்கள் கை இப்படி இருப்பதை விட, கீழ் இருப்பதை விட உங்கள் கை மேல் இருக்கட்டும். கீழ் இருந்தா வாங்குற கை, மேல இருந்தா கொடுக்கிற கை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மாதிரிங்க, இஸ்லாம் மாறிங்க. ஒருத்தருடைய சுயமரியாதையை பேணக்கூடிய மார்க்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இஸ்லாத்துல மாறி சுயமரியாதையை பேணக்கூடிய மார்க்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒருத்தருடைய சுயமரியாதை முக்கியம். அது அழைப்பாளனுக்கு அதிமுக்கியம். ஒரு அழைப்பாளனுக்கு ரொம்ப முக்கியம். சுயமரியாதையை விட்டு கொடுத்தா நம்மளை கீழே போட்டு மீச்சிட்டு போயிடுவான், தூக்கி போட்டு முடிச்சிருவான். அது நம்ம சொன்னா கேட்பாப்பா, நம்ம சொன்னா அவன் இது பண்ணுவான். அதெல்லாம் அவன் பார்த்துக்கலாம், நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த நிலைமை ஒரு அழைப்பாளனுக்கு விடக்கூடாது. உங்கள்கிட்ட உண்மை இருக்குன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, போட்டு உடைத்து விடுங்கள். உங்கள்கிட்ட ஹக்கு இருந்தா என்ன செய்யணும்? போட்டு ஒட்டைங்கிறான். ஒட்டைங்க. ஒரு கண்ணாடியை போட்டால் உடைந்து சிதறுமே, அப்படி சிதறடிங்க. அதே நேரத்தில் நளினம் தேவை. ஒரு அழைப்பாளனுக்கு என்ன இருக்கணும்? சத்தியத்தையும் சொல்லணும், போட்டு உடைக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் நல்லினம். நல்லினம் என்பது நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த விஷயத்தையே சொல்லக்கூடாது இல்லை. நல்லினம் சொல்லணும். சொல்லணும். எப்படி தமிழ்ல அழகா சொல்லுவான், அடே மாடே என்ன செய்வான்? டே மாடு மாடுறா நீ அப்படின்னு நினைச்சுவான், அடிக்க வருவான். என்ன பார்த்தா மாடுன்னு? அதே வார்த்தையே நீ பசு மாதிரியா அப்படின்னு சொல்லி பாருங்க. நளினம். வார்த்தை ஒன்றுதான், சொல்லக்கூடிய சொல் ஒன்றுதான், ஆனால் முறை எவ்வளவு கடினமான விஷயமாக இருக்கட்டும், அதை நளினத்தோடு சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன். நம்ம தௌஹீத் உள்ள கோளாறுகள். அந்த ஆன்சார் இருக்கான் பாரு, அவன் பாரு, என்னமோ சொன்னான் பாரு, என்ன அவனுக்கு தெரியுது? இப்படி ஒரு ஆலிமை குறை சொல்லி பேசுவது நம்ம எல்லாத்தையும் இருக்குது, அவ்வளவு பேர்ட்ட இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஆலிம் பேசினார், அதுல இன்னும் ஹதீஸ்ல இன்னும் குறை இருக்கு, அது தெரியாம பேசிட்டாங்க போலிக்குது. அப்படி நீங்க சொல்லி பாருங்க. அதே ஆலிம் கேட்டுக்கொண்டிருந்தால் நம்ம தப்பா சொல்லிட்டோமோ நினைப்பாரு இல்லையா? அவனுக்கு என்ன தெரியும், அறிவு கட்ட பய அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? பாக்கரா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்மளை பத்தி அதே ஆலிம் குறை சொல்லுவார். இதான் நளினம். நம்மகிட்ட அந்த நளினம் இருக்கிறதா? இருக்கணும். அழைப்பாளன் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கனா
ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. எவ்வளவு பெரிய வாக்குவாதமாக இருந்தாலும் சரி, வார்த்தைகள் தடித்து விடக்கூடாது. வாக்குவாதம் பண்றதையே இஸ்லாம் வரவேற்கல. தேவையில்லாம வாக்குவாதம் பண்றத அல்லாவே என்ன சொல்லிடுறான், ரொம்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தா ஒரு வார்த்தை சொல்லிட்டு விலகி போயிடியாங்கிறான். என்ன வார்த்தை அது? காலு சலாமா. சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். அங்க மல்லுக்கு நிக்காதீங்க. ஏய் நீ பெருசா, நான் தப்பா வருது வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரதான் சார், நான் பேசுறது உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கல, இப்ப வேணாம், நம்ம அப்புறம் பேசுவோம். அஸ்ஸலாம் சொல்லிட்டு வந்து பாருங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா அவரை உறுத்தும். தப்பா பேசிட்டோமோ, கொஞ்சம் நம்மளும் வார்த்தையை விட்டுட்டோமா, அடுத்த தடவை சந்திக்கிறப்போ அவர் முந்திக்கிட்டு சொல்லுவாரு, நான் கொஞ்சம் அன்றைக்கு கொஞ்சம் வேகமாத்தான் பேசிவிட்டேன், அல்லாஹ் மன்னிச்சுக்கிறீங்க. இது வருதா இல்லையா? வருமா இல்லையா? நீங்களும் சரிக்கு சரி உன்னை பத்தி தெரியாதாடா அப்படின்னு ஊடு கட்டினீங்கன்னு வைங்க, அப்புறம் எங்க நல்லிணக்கம் வரும்? அப்ப நல்லிணம் ஒரு அழைப்பாளனிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று இது. அப்படி இருந்தா தாங்க அழைப்பு பணிலாம் செய்ய முடியும். நானும் அழைப்பு பண்ணி செய்யறேன், நானும் அழைப்பு பண்ணி செய்யறேன், பாரு 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 பாருன்னு வந்து பஸ்ல ஏறிக்கிட்டு 2 பிட் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போடுறதுல அழைப்பு பணி வந்துருமா? எது அழைப்பு பணி? சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டியது தெளிவா சொல்ல வேண்டாமா? நளினமா சொல்ல வேண்டாமா? புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே சொல்ல வேண்டாமா? மூசா நபியே எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். நீங்க போய் ஃப்ரௌன்ட்ட போய் நீங்க சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கிறான், அந்த இஸ்ரவேலர்களை காப்பாத்துங்கிறான் அல்லாஹ். அப்ப சொல்றாங்க, மூசா நபி சொல்றாங்க, எனக்கு இன்னொரு ஆளை தந்துடுறியா அல்லாஹ், இன்னொரு ஆளை தந்துடுறியா? என் தம்பி ஹாரூன் இருக்கா. அப்படி ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என் நாக்கில் முடிச்சிருக்கு, நாக்கில் முடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொதக்குறதுண்டோ அல்லது தெளிவு இல்லாமலோ ஏதோ ஒன்று நமக்கு தெரியல, ஒரு கிளியரா அல்லது அந்த வேகமா எடுத்து சொல்ல வேண்டிய இதுல இல்லாத அளவுக்கு இருந்தால் கூட அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்குறாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை. நமக்கு சொல்லக்கூடிய தன்மை இல்லை என்றால் சொல்லக்கூடியவரோடு ஒருவரோடு இணைந்து அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பித்தாக வேண்டும். அதுக்கு சிறந்த உதாரணம் உங்களுக்கு சொல்லவா? நம்ம நிர்வாகிகள் ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம நிர்வாகி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. நம்ம நிர்வாகி, மாநில நிர்வாகில ஒருத்தர் சொல்லுங்க. அதாவது அவருக்கு பேச தெரியாது, அதே நேரத்தில் மூசா நபி மாதிரி செய்வார் அவர். இனாயத்துல்லா, நம்மளுடைய இனாயத்துல்லாவை தெரியாதவர் யாருமே நீங்க இருக்க மாட்டீங்க. யாருமே இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, தெரியாம இருக்க மாட்டீங்க. அந்த இனாயத்துல்லா இட்ஸ் a peculiar character, ஒரு அற்புதமான ஒரு அழைப்பாளன். ஆனா அந்த அழைப்பாளன்ட்ட உள்ள சின்ன குறை இருக்கு. அந்த குறையை எப்படி மூசா நபி செஞ்சாங்களோ அப்படி செய்வான். என்ன செய்வான் தெரியுமா? நம்மளை எல்லாம் தட்டி விடுவான். நீங்க இந்த தலைப்புல இப்படி பேசினா இப்படித்தான் பேசணும், டைரக்ஷனே பண்ணி காட்டிடுவான். நம்ம என்ன பேசணுங்கிறத அந்த பேசி காட்டுவான். ஆனா அந்த பேசுவாங்க பேச மாட்டான்.
இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் போதுமானவன் நம்மளுக்கு பக்கத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு பக்கத்திலேயே நம்மளை சுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேரக்டர் நம்ம அனலைசேஷன் பண்றது இல்லை, அவர்களை புரிந்து கொள்வதில்லை, அவர்கள் எடுத்துக்கொள்வது இல்லை. அழைப்பாளர்களுடைய அழைப்பு பணியினுடைய அவசியம், அதே நேரத்தில் அழைப்பு பணியினுடைய அவசியத்தை பார்ப்பதற்கு முன்பு அழைப்பாளருடைய அந்த தன்மைகள் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணுங்கிறத தொடர்ந்து பார்க்கிறோம். நான் சொன்ன மூசா நபியினுடைய அந்த வேண்டுதல் என்ன, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எனக்கு என் தம்பியை தானே கேட்டாங்க, ஃபிரௌன்ட்ட போய் சொல்றது. ஏன் கேட்டாங்க? தான் நாவிலே ஒரு முடிச்சு இருந்தது, அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அது எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியல, கிளியரா சொல்ல முடியாத அளவுக்கோ அல்லது வார்த்தைகள் சரியான முறையில் வராதா அல்லது எப்படி நமக்கு தெரியல, அல்லாஹ் அறிஞ்சது. ஆனா தெளிவாக சொல்லக்கூடிய அளவுல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க. அதாவது மூசா நபி சொல்வதை எடுத்து சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அளவில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்காங்க. நான் அதுல கூட நம்ம நிர்வாகியில ஒருத்தர் உதாரணத்துக்கு இருக்காரு, அதாவது பிறரை பேச வைத்து பார்ப்பார். அவரே ஒரு நல்ல அழைப்பாளராக இருப்பார், அந்த அழைப்பு பணியுடைய அவசியமும் தேவையும் அறிந்த ஒருவராக இருப்பார். அவர் பேசுறதுக்கு தயக்கம் அல்லது கூச்சம் அல்லது வேறுபட்ட தன்மைகள் அவர்கிட்ட இருக்கும். அதற்காக என்ன செய்வாரு? மற்றவங்க எல்லாத்தையும் தூண்டுவார். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையும் தூண்டி விடுவார், தூண்டி பேச வைப்பார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற கட்டங்கள் பார்க்கிறப்போ நம்ம முன்னாடி நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இனாயத்துல்லா பாத்தீங்கன்னா எப்படி பேசணுங்கிறது முதற்கொண்டு அவர் சொல்லி தருவார். இப்படித்தான் நீங்க பேசணும், இப்படித்தான் செய்யணுங்கிறத மிக தெளிவாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சகோதரர். இப்படியும் செய்ய முடியுமா? நமக்கு ஆர்வம் இருக்கிறது, இதுல ஒரு பயிற்சி பெற வேண்டும். அவருக்கு நாட்கள் எல்லாம் எந்த முடிச்சியும் இல்லை, இனாயத்துல்லாக்கு எந்த முடிச்சியும் இல்லை. அவர்கிட்ட இருப்பது என்ன? கூச்சம், கூச்சம், தயக்கம், பயம், அச்சம். பேசினா தப்பா நினைச்சுவாங்களோ, நம்ம தப்பா பேசிடுவோமோ அப்படிங்கிற அச்சம் தான் மேலோங்குது. அதனால தான் பேச முடியாமல் அவர் தடுமாறி விடுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே ஒவ்வொரு தடைக்கற்கள் வரும். அந்த தடைக்கற்களையும் எப்படி படிக்கல்களாக மாற்றிக்கொள்வது என்பதற்கு மிக சிறந்த முறையில் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் மூலமாக எடுத்துக்காட்டுகளை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றா நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லாமே நமக்கு படிப்பினை. குர்ஆனுடைய ஒரு வசனம் கூட வீணாக இறக்கி அருளப்படவில்லை. எல்லா வசனங்களுமே அழைப்பாளர்களுக்கு அது தெளிவான வழிகாட்டுதல், தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தேவைக்கு மட்டும் அணுகுது, தேவைக்கு மட்டும் திருமறை குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்பு இருக்கிறார். தேவையில்லாத நேரங்களில் அதை தொடுவதே கூட கிடையாது. அந்த உறவு என்பது நான் அழைப்பாளர்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக நான் சொல்ல நினைப்பது, தினமும் தினமும் குர்ஆனோடு தொடர்போடு இருங்கள். ஒரு 10 வசனமாவது தினமும் உள்வாங்குங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 10 வசனத்தை அல்லாஹ் தஆலா எதற்காக ஏன் சொல்லி இருக்கிறான் என்பதை தெளிவாக சிந்தியுங்கள். இந்த குர்ஆனுடைய வசனங்களுடைய பின்னணி என்ன? திருமறை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியது யாரிடம் இருக்கிறது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை தான் நமக்கு விளக்கம். அப்ப குர்ஆனை நீங்கள் எடுத்துவிட்டால் கண்டிப்பாக ஹதீஸுக்குள் செல்ல வேண்டும். ஹதீஸிலே என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்ய வேண்டும். எந்த நேரத்திலே எங்கே இந்த ஆயத்துகள் இறங்கியது, எதற்காக இறங்கியது, இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்னத்தை சொல்லி தந்தார்கள், எதை தடுத்தார்கள், இல்லை எதை ஏவினார்கள். இது அழைப்பாளன்ட்ட கண்டிப்பா இருக்கணும். நம்ம அழைப்பாளனை எந்த குறுகிய வட்டத்தில் போய் நின்றுறோம், ஒரு சில விஷயங்களை மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்லிடுறோம்.
இந்த விஷயத்தை இவர் தான் நல்லா பேசுவார், இந்த விஷயத்தை அவர் தான் நல்லா பேசுவார், அந்த விஷயத்தை அவர் தான் பேசுவார், இப்படி நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எல்லா சஹாபாக்களும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். ஸ்பெசிபிகேஷன் இல்லை, இவர்தான் சிறந்தவர் அவர்தான் சிறந்தவர். சிறந்தவர்னா நல் நடத்தைகள் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. ஆனால் விஷயங்களை சொல்வது என்ற விஷயத்திலே எல்லோரும் சொல்லணும். நான் ஏற்கனவே அந்த ஹதீஸை உங்கள்கிட்ட குறிப்பிட்டு சொன்னேன். என்கிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா கூட நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள், சேர்ப்பித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லோரும், அழைப்பு பணி என்பது எல்லோருக்கும் உரியது. அதே நேரம் மக்கள் மத்தியிலே செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே நளினம் இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா எங்கும் சேர்க்கலாம். நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road, உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு, கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون. கட்டுணர்வு இருக்கட்டும், கற்றுக்கொண்டதை தெளிவாக சொல்லக்கூடிய அளவிலே நான் வன்மை இருக்கட்டும். நம்ம கற்றுக்கிற விஷயத்தை தெளிவா சொல்லணுங்கிறது ஒரு ஷர்த்து. அதுக்கு பெரிய மேடை தமிழ் தான் வேணும், அடுக்கு தமிழ் தான் வேணும், எதுகை மோனை தான் வேணும், தேவையில்லை. இலக்கணம்லாம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சு எப்படி இருந்தது அப்படிங்கிறது இங்க எங்கேயோ போயெல்லாம் கம்பேரிட்டிவ் பண்ண வேணாம். ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்கள், குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள், ரெண்டையும் கம்பேரிட்டிவ் பண்ணி பாருங்க. ரெண்டையும் கம்பேரிட்டிவ் பண்ணுங்க. குர்ஆனை பார்த்தால் முழுக்க முழுக்க இலக்கிய நடையில் இருக்கும், இலக்கணத்தோடு இருக்கும், இலக்கிய செறிவு இருக்கும், இலக்கிய அறிவு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் திருமறை குர்ஆனை பார்க்கின்ற அதே கண்ணோடு ஹதீசுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஹதீஸிலே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கும் என்றால், வேறுபட்ட தமிழ் இருக்கும் அல்லது வேறுபட்ட அரபு இருக்கும். வேறுபட்ட அரபு என்று சொல்வதை விட அந்த அரபுக்கும் இந்த அரபுக்கும் இடையிலே, திருமறை குர்ஆனுடைய அரபுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மலைக்கும் மடுவுக்கு இடையிலே ஒரு வித்தியாசம் இருக்கு. மலைக்கும் மடுவுக்கு இடையிலே உள்ள வித்தியாசம் இருக்கு. இது முழுக்க 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 வார்த்தை அரபாக இருக்கும். the spoken Arabic, பேச்சு முறையிலே உள்ள அரபிக் துணி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறதே, அது முழுக்க முழுக்க இலக்கிய நடையில இருக்கு. இதுதான் அவர்களை பிறள வைத்தது. அன்றைக்கு சேலஞ்ச் என்னங்க? சேலஞ்ச் என்ன? அல்லாஹ் என்ன சேலஞ்ச் பண்ணா? கொண்டு வர சொல்லு, கொண்டு வர சொல். இதை போன்று ஒன்றையாவது
கொண்டு வர சொல். அல்லாஹ்வுடைய வசனம் தெரியலையா? அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான் இல்லையா? இது யாருடைய எழுத்தோ அல்லது யார் சொல்லி எழுதியதோ அல்ல. அப்படி இருந்தா நீ கொண்டு வா. நீ இருந்தா கொண்டு வா. நீ இதே மாதிரி ஒன்றை கொண்டு வா என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கிறது என்றால் அப்ப நம்மளுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? இரண்டையும் தனித்து பார்க்கின்ற பார்வை இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனை பார்க்கின்ற போது இதிலே விளக்கம் பெறுவது என்பது ஹதீஸிலே வருகின்ற போது அந்த ஹதீஸினுடைய விளக்கங்களையும் ஒரு சீராக பெற்றுக்கொண்டால் தான் நாம் எடுத்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக சென்றடையுமே தவிர இல்லை என்றால் சென்றடையாது. அதே போல இலக்கிய தமிழ் தான் வேண்டும், இலக்கிய நயத்தோடு தான் பேச வேண்டும், வசன நடைகள் தான் புளிய வேண்டும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாதுங்கிறதுக்கு நம்ம மத்தியில ஒரு சகோதரர் மிகப்பெரிய உதாரணமாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்ம சகோதரர் ஒருத்தர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு பெரிய இலக்கிய தமிழோ பயங்கரமான எதுகை மூனையோடு உள்ள நடையோ அவர் மத்தியில் இல்லை. ஆனால் மிக தெளிவாக அவருடைய வார்த்தைகள் அத்தனை பேரிடமும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேரிடமும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன இருக்கணும்? நம்மள்கிட்ட உண்மை இருக்க வேண்டும், உண்மையை சொல்லுகின்ற போது தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவோடு கூடிய மக்கள் மத்தியிலே இருக்கின்ற நிலை இருக்க வேண்டும், அச்சமற்ற தன்மை இருக்க வேண்டும், நளினம் இருக்க வேண்டும், சொல்வது சத்தியமாக இருக்க வேண்டும், யாருக்கும் அஞ்சாத தன்மை இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் வரையறுக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் அழைப்பாளர்களாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறார். இஸ்லாம் இப்படித்தான் அழைப்பாளர்கள் இருக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இருப்பது அல்லது தெரிந்தது அறகுறையாக தெரிந்து கொண்டு பேசுவது, அறகுறையாக தெரிந்து வைத்துக் கொண்டு தெரிந்த மாதிரி நடிப்பது. சில பேர் இருப்பாங்க, அப்படியே பாத்தீங்கன்னா விஷயம் பெருசான ஒண்ணு இருக்காது, ஆனா ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பேச்சினுடைய தன்மை பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும். அற்புதமான பேச்சாளர்கள். உங்க மாதிரி உண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தொனி இருக்கு. பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மெதுவா, என்னப்பா பேசின, இப்படி பேசினீங்களே, இந்த இடத்துல இப்படி வராத, நீங்க இதுக்கு தப்பாவுல சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டுப்பாரு. அவர்கள் வேறுபட்டு இருப்பார்கள். அப்படி ஒரு அழைப்பாளர் இருந்து விடக்கூடாது. ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், அந்த விஷயத்தை புரிந்து கொண்டோம் என்றால், அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் மிக தெளிவாக தெளிவாக எடுத்து வைக்க வேண்டும். தெளிவா எடுத்து வைக்க, புரியாத அளவுக்கு பேசக்கூடாதுங்க. அதை தவிர பெரிய எதுகை மூலம்னா நமக்கு தேவையில்லை. சொல்லக்கூடிய விஷயம் பிறருக்கு புரியும். அத்தத்து சொல்லக்கூடாது. பாதி பாதியா சில பேர் பேசுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வேற சப்ஜெக்ட் போயிடுவாங்க. இப்படி பேசுவாங்க, அப்படி ஒரு சப்ஜெக்ட் போவாங்க. அப்படியே பேசக்கூடியதில் கோர்வை இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும், இந்த சிம்பிளிசிட்டி இருக்க வேண்டும், ரொம்ப எளிமை இருக்க வேண்டும். எளிமையா அதை எடுத்து சொல்லணும். எளிமையோடு பேசக்கூடிய அளவிலே நாம் இருந்தாக வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியாது. அப்ப எளிமைங்கிறதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். நம்ம மத்தியிலே ஒரு சகோதரர் இருந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் லட்ச மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். எளிமைதான், பெரிய இலக்கியம் நடை இல்லை, சொற்போர் புரியக்கூடியவர் அல்ல, வசன நடையில் பேசக்கூடியவர் அல்ல, சாதாரண நடைமுறை தமிழ். والقرآن